இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஹைட்டு, நம்ம ஆம்ஹோல் அளவு, அப்புறம் நெக் அளவு எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்கோட டீப் எல்லாத்தையும் நான் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அதுக்கப்புறம் நெக்கோட டீப் வந்து இதில் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். 9 இன்ச்சு வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதிலேருந்து நம்ம கரெக்டாக நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு இதில் வந்து நான் வந்து அளவு இன்ச் டேப் வச்சு அளந்து இதில் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நெக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அதே மாதிரி நெக்கு பக்கத்துலேயும் வரைஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு, அதனால் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தச்சு ஜாயின் பண்ணணும். இதையும் தனியாக ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கு கட் பண்ணிட்டு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து மறுபடியும் இன்னும் 1 இன்ச் வச்சு நம்ம வந்து இதில் தைச்சி வச்சோம்ல, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் தைக்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் பிரித்து தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கிறேன். இதான் ப்ளவுஸ் துணி இருக்குல்ல, ப்ளவுஸ் துணி வந்து இதில் பிங்க் கலரில் இருக்குது. இந்த கிளாத்தில் வந்து வச்சு நம்ம நார்மலாக நெக்கு தைச்சி திருப்புறோம்ல அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக நான் வந்து தையலுக்கு வந்து இதில் 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு, ஹோல் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதை வந்து பின் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து பின் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நார்மலாக தைக்கோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம நார்மலாக நெக்கு தைக்கிற மாதிரி தைச்சி திருப்பி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வரும்போது இப்படி கட் பண்ணுவோம்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பியும் தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த லைனிங்கையும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்குல்ல அதையும் வச்சு ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக பைப்பிங் எதுவுமே வைக்க வேண்டாம். இதில் வந்து இந்த இடத்துல நம்ம லேஸ் தான் அந்த நெக்குக்கு வைக்க போகிறோம். அதனால சும்மா நார்மலாக ஒரு தையல் மட்டும் நெக்குக்கு அடிக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். பைப்பிங் எதுவும் பண்ண போதில்லை. இதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு லேஸ் வச்சு தான் வைக்க போகிறோம். சைடு எல்லாமே நான் ஜாயின் பண்ணிவிட்டு கீழேயும் மடித்து தைச்சிட்டேன். அப்புறம் இதில் வந்து செகண்ட் பார்ட் தைக்க போகிறோம். செகண்ட் பார்ட் தைக்கிறதுக்கு கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் பேப்பர் எடுக்கிறேன். இதுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்கோட அளவு 2 இன்ச்சு, கீழே 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நெக்கோட டீப் வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சையும் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள நம்ம ஒரு நெக்கு வரைஞ்சோம்ல அந்த அளவுக்கு வரணும். அதனால் இதில் வந்து ஒரு கிளாத் நம்ம எடுத்து வச்சோம்ல இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சு நெக்கோட அளவுக்கு இதே அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு. ஏன்னா அதனால் அளவு வந்து இப்போ நம்ம ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். அதனால் இதில் வந்து அதே ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பர் நான் எப்போவுமே கரெக்டான அளவு தான் தைப்பேன். கரெக்டான அளவு வச்சு தைப்பேன். அதனால் 1/2 இன்ச்சு தள்ளி வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சது வந்து கரெக்டான அளவு. ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு விடுறதுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த அளவு, மேலேயும் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல ரெண்டாவது ஒரு கரெக்டான அளவு வரைஞ்சிருக்கோம்ல இதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து விடணும். அந்த துணி விட்டுருக்கோம்ல வரைஞ்சிருக்கோம்ல அதனால் இதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வரைஞ்சிட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து இது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவு நெக்கோட அளவு இருக்குல்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. இதில் இந்த இடத்துல தான் நம்ம தைக்கணும். அதனால் அப்புறம் 1 இன்ச்சு தள்ளி வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு தள்ளி இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 இன்ச்சுங்கிறது நம்ம தையல் வர்ற இடம், அது போக மிச்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து. இது வந்து ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு லைனிங் கிளாத் மேலே அயன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் துணி வந்து அது உள்ளே மடிச்சிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து மடிச்சிட்டேன். இதில் வந்து அந்த 1 இன்ச்சு இடத்துக்கு வந்து நான் வந்து அந்த பார்டரை வைக்க போகிறேன். பார்டரை வந்து இப்போ மடித்து திருப்பி எடுத்துக்கலாம். 2 பார்டர் இது வந்து கை தைக்க போக மீதி இருந்த பார்டரை வந்து இந்த மாடலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2 தையலாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேன்வாஸ் பேப்பரில் வந்து நெக்கு வரைஞ்சிருக்கோம்ல இதை வந்து அப்படியே
அப்படியே அந்த பட்டு கிளாத் இருக்குல்ல அதில் வந்து வச்சு அந்த நம்ம பட்டு இருக்குல்ல அந்த துணியோட சென்டரும் இந்த கேன்வாஸ் பேப்பரோட சென்டரும் ஒரே அளவாக சென்டரில் இருக்கிற மாதிரி கரெக்டான அளவாக வச்சு இது வந்து நம்ம வந்து அந்த எட்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் பேப்பர் கிட்ட தையல் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம நார்மலாக நெக்கு திருப்புறோம்ல அதே மாதிரி இதில் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து வளைவுக்கு மடிக்கிறதுக்காண்டி அந்த எட்ஜிலலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பதிவு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் அந்த தையல் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதனால் இது சைடில் வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நெக்கு தைப்போம். இதில் வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ண போகிறது இல்லை, நார்மல் பைப்பிங் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரே ஒரு தையல் மட்டும் நான் எந்த இடத்துல பைப்பிங் பண்ண போகிறேனோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுலேயும் இது வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் தைச்சி வச்சோம்ல அதை வந்து இது கூட வச்சு ஜாயின் பண்ணணும். அதனால் இதையும் 1 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இதோட சென்டரும் இந்த கிளாத்தில் வந்து இது சென்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தைச்சோம்ல இதோட சென்டரையும் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டோட சென்டரையும் முதல்ல ஒன்றா வச்சு சென்டரில் இருந்து தைக்க ஆரம்பிக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ண போகிறேன். இதில் வந்து சும்மா நார்மலாக தைச்சா போதும். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல இந்த இடத்துல தான் ஒரு லேஸ் வைக்க போகிறோம். இதில் லேஸ் வச்சுட்டு இந்த பட்டு கிளாத்தோட எட்ஜ் இருக்குல்ல இதில் வந்து பைப்பிங் நார்மல் பைப்பிங் பண்ண போகிறோம். த்ரெட் பைப்பிங் இல்லாமல் நார்மல் பைப்பிங் கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவில் நம்ம வந்து கோடு போட்டு வச்சுருக்கோம்ல அந்த அளவு அந்த இடத்துல கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல அந்த துணி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் துணி வந்து வர்ற மாதிரி கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து மேலே இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் வந்துருச்சு. இதில் வந்து இப்போ லேஸ் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு பாதி ஃப்ளவர் மாதிரி இருக்குது இந்த லேஸ். அது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்குன்ட்டு இந்த மாதிரி லேஸ் வச்சு அதோட எட்ஜில் வந்து தைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதோட எட்ஜில் தைச்சிருக்கேன். அது இதில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த நெக்கு செகண்ட் பார்ட்டோட நெக்கில் வந்து பைப்பிங் பண்ணுறதுக்காண்டி இந்த கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து சைடில் மடித்து தைக்கிறேன். இது வந்து நார்மல் பைப்பிங், அதனால் நார்மல் மடித்து தைச்சிட்டு இது வந்து நம்ம ப்ளவுஸ் இருக்குல்ல ப்ளவுஸில் வந்து பேக் பின்னாடி பக்கமாக வச்சுக்கணும். பின்னாடி பக்கமாக வச்சு நம்ம தைக்கணும். இதோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கமும் அந்த பைப்பிங்க்கு வச்சுருக்கோம்ல கிளாத் அதோட ஃப்ரண்ட் பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இது வந்து பேக் சைடில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இதில் தைக்கிறல அந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக தான் வந்து நான் வந்து பைப்பிங் வந்து எனக்கு தேவை. அதனால் அந்த எவ்வளோ நம்ம தேவையோ அந்த இடத்துல வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா கரெக்டாக அந்த கிளாத் வந்து பைப்பிங்காக வரும். திருப்பி அதில் வந்து ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிட்டோங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். இப்போ பட்டு சாரிக்கு இது கூட இப்போ தைச்சிருக்கோம்ல இதுவே ஒரு மாடலாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளவர் வரைய போகிறோம். ஃப்ளவர் வந்து கிளாத்லேயே வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். அதனால் ஒரு குட்டி கேன்வாஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து அது ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஒரே ஒரு பெட்டல் மட்டும் வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் வந்து ஒரு பெட்டல் மட்டும் வரைஞ்சிருக்கேன். மொத்தம் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி இந்த ஃப்ளவருக்கு. இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4க்கு அதே மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து மேலே வச்சு அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு எல்லா பெட்டலும் ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காண்டி இதை வந்து மேலே அப்படியே வச்சு கரெக்டாக அதில் வந்து சைடில் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த 4 பெட்டல் அந்த கேன்வாஸ் பேப்பரையும் ஒன்றா வச்சு அந்த 4 பெட்டல்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 5 பெட்டல்ஸ் வருது. இந்த 4 பெட்டல்ஸையும் சேர்த்து 5 பெட்டல்ஸையும் வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஃப்ளவராக வந்து மேக் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸோட கிளாத் இல்லை, இது வந்து சாரியோட கிளாத். வந்து இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. சாரீ வந்து கிளாத்தில் வச்சு கேன்வாஸ் பேப்பரை இது வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து
அதோட லைட் அந்த எட்ஜில் வந்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டேன். அந்த saree கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பெட்டலோட எட்ஜிலையும் வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் 5 பெட்டல்ஸையும். அப்புறம் அந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து நம்ம கரெக்டான அளவாக கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து ஏன் இப்படி கட் பண்ணுறோம்னா வேணா துணி வந்து வெளியே வரும். அதனால் இதை வந்து சைடில் வந்து நம்ம பைப்பிங் தான் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து ஒட்டியே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பெட்டலை வந்து வச்சு பின் பக்கமாக வச்சு நம்ம பைப்பிங் நெக்கு பைப்பிங் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த பெட்டலுக்கு ஒரு பெட்டல் எடுத்துகிட்டு அதை ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணி அதோட எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சில் கரெக்டாக 1/4 இன்ச்சில் வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த வளைவில் வந்து கரெக்டாக பார்த்து தைங்க. அப்போது இப்போ வந்து பெட்டல் அப்போ தான் அந்த வளைவில் வரும்போது அழகாக வரும், பைப்பிங் நீட்டாக வரும். இந்த கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ திருப்பி எடுத்திங்கன்னா மெதுவாக பொறுமையாக எடுத்திங்கன்னா அந்த இப்படி வச்சு தைச்சி எடுத்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த நம்ம 1/4 இன்ச்சில் தைச்சோம்ல அந்த அளவில் பைப்பிங்காக இருக்கும். கரெக்டாக அந்த பைப்பிங் கிட்ட வந்து நான் வந்து இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து அப்படியே வச்சு தைக்க போகிறதுனால பின்பக்கம் உள்ளதுலாம் நமக்கு தெரியாது, அதனால ஒன்றும் பிரச்சனை. ப்ளவுஸில் ஒரு எட்ஜில் வந்து நான் வச்சு தைக்க போகிறேன் நெக்கு கிட்ட, அதனால் பின்பக்கமாக உள்ளது வந்து நமக்கு தெரியாது, அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் அந்த பைப்பிங் வந்து பண்ணி வச்சிடலாம். கிராஸ் பீஸில் கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து பைப்பிங் பண்ணுறேன். அப்போ தான் பைப்பிங் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுங்கிறதுக்காண்டி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் வந்து இந்த பைப்பிங் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிட்டு அது மெதுவாக அப்படி திருப்பினீங்கன்னா பைப்பிங் வந்து நீட்டாக அதுவே நமக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா பைப்பிங் வந்து நீட்டாக வரும். இதில் வந்து திருப்பத்தில் தைக்கும்போது அது வந்து கொஞ்சம் பார்த்து தைங்க. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக 5 பெட்டல்ஸையும் இதே மாதிரி பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸோட அந்த ரைட் சைடில் வந்து இந்த சைடில் வந்து நம்ம தெரிகிற இடத்துல கரெக்டாக அந்த 5 பெட்டலையும் வச்சு அந்த மாடலில் லைட்டாக அந்த பெட்டல் படுற ஒரு பெட்டல் மட்டும் மாடலில் படுற மாதிரி வச்சு 5 பெட்டலையும் அந்த பைப்பிங் பண்ண இடத்துல நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த வைக்கும்போது கேப் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க. ஒரு பெட்டில் அந்த பைப்பிங் பண்ணோம்ல அது இடத்துக்கு பக்கத்தில் கரெக்டாக அந்த பைப்பிங்க்கு கிட்டே நம்ம ஒரு தையல் பைப்பிங் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டோம்ல அதுக்கிட்டே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், இது வந்து உள்ளே இப்போ நம்ம இப்படி வச்சு தைக்கிறதுனால உள்ளே நம்ம பைப்பிங் பண்ணிட்டு இருக்க கிளாத் எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க, பார்த்து தைங்க. ஒவ்வொரு பெட்டலுக்கும் இடையில உள்ள கேப் வந்து கரெக்டாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அஞ்சு பெட்டலையும் தைச்சாச்சு. ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. பின்னாடியும் பாருங்கள் நீட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த பெட்டலில் வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, அதனால் அதே பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேலேருந்து பெரிய லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன லைனாக போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 5 பெட்டல்ஸ்க்கும் வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போடும்போது இந்த தையல் வந்து திக்காக தெரியும், அதனால் 5 பெட்டலுக்கும் அதே மாதிரி நான் திக்காக ஒரு இது போட்டுக்கிட்டேன். சென்டரில் வந்து மிரர் வைக்க போகிறேன். இந்த பெரிய சைஸ் மிரர் இருக்குல்ல, அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு சென்டரில் ஒட்டிட்டோன்னா இது வந்து சென்டரில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, அதனால் இது வச்சு இந்த மாதிரி மிரரை வச்சு வந்து நான் வந்து உள்ளே வைக்க போகிறேன். சென்டரில் வச்சு நல்லா காஞ்சதும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் வச்சு தைக்கணும். நல்லா இப்போ ட்ரை ஆயிடுச்சு, அதனால் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பீட்ஸை வந்து மிரரை சுற்றி நம்ம வந்து அதுக்கு ஒரு பாசி கவர் பண்ணுற மாதிரி, அந்த மிரரை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த பாசியை வந்து நார்மல் நீடில் தான்
நார்மல் நீடில் இந்த த்ரெட்டு வந்து 4 த்ரெட்டாக எடுத்து அதை வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆரி ஒர்க் எதுவும் இல்லை, நார்மல் நீடில் இந்த பாசியை வந்து கோர்த்து பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பாசியை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு நம்ம கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அந்த நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே ஊசியை வந்து அப்படி மறுபடியும் அதே மாதிரி குத்திட்டு அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அந்த பீட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதில் வந்து ஒவ்வொரு பாசிக்கும் நடுவில் த்ரெட் இருக்குல்ல அதை வந்து குத்தி குத்தி எடுத்துக்கலாம். எல்லா எட்ஜ்லேயுமே எல்லா ஓரத்துலேயுமே இதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாசிக்கும் நடுவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நார்மல் நீடியில் வச்சு. மிதில் வந்து நல்லா நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் தான், நம்ம கம் போட்டு ஒட்டியிருக்கோம்ல அது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிக்கும் நடுவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து ஒவ்வொரு பாசிக்கும் நடுவில் போட்டால் தான் எல்லா பாசியுமே கரெக்டாக ஒரே அளவில் நிற்கும். 2 பாசிக்கு நடுவில் போட்டிங்கன்னா அதை வந்து அங்கே இங்கே தள்ளி தள்ளி நிற்கும். இப்போ வந்து நம்ம தைச்ச இடம்லாம் கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நிற்கும். அதனால் ஒவ்வொரு பாசிக்கும் நடுவில் வந்து தைச்சிக்கோங்க. நடுவில் வந்து பச்சு பிடிச்சி இழுக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க. கடைசியும் இது பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு பீடையும் லாஸ்ட்டு பீடையும் சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளேயும் லாஸ்ட் பீடுக்குள்ளேயும் ஊசியை கொடுத்து எடுத்து அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீடும் லாஸ்ட் பீடும் அங்கங்கே நிற்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளேயும் லாஸ்ட் பீடுக்குள்ளேயும் ஊசியை கொடுத்து எடுத்துட்டோன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த நம்ம 3 லைன் போட்டிருக்கோம்ல இதில் வந்து பெரிய லைனில் வந்து பெரிய பீடு நம்ம சென்டரில் இருக்க லைனுக்கு வந்து பெரிய பீட் போட்டுட்டு சைடில் இருக்க 2க்கும் ஸ்மால் சைஸ் பீடு நம்ம வந்து இதில் வந்து மிரரை சுற்றி வந்து மீடியம் சைஸ் போட்டிருக்கோம். இந்த 2 இதுலேயும் இந்த 2 லைன்லேயும் வந்து ஸ்மால் சைஸ் பீடையும் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ கரெக்டாக பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இந்த சென்டரில் வந்து பெரிய பீடு அதோட 2 சைடும் சின்ன சின்ன பீடாக வைக்கும்போது பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். மாரி ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீட்டாக பண்ணாலே இது வந்து சிம்பிளாக அழகாக இருக்கும். பேட்ச் ஒர்க்லேயே சென்டரில் வந்து பெரிய பீட், இந்த சைடில் வந்து சின்ன பீட் போட்டு இது வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்கும்.